ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இப்போ லீவில் தான் இருப்பீங்க. அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லி கொடுக்குற கிளாஸ் நீங்கள் ஸ்டார்டிங் இருந்தே இது இப்போ ஸ்டார்டிங் இருந்து தான் எடுக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு. படித்தவங்க படிக்காதவங்க தெரியாதவங்க எல்லாருமே கற்றுக்கக்கூடிய மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குற கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். போன கிளாஸில் நம்ம ரவுண்ட் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பானைக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு A4 சீட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தால் அது எப்படி கட் பண்ணி மடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பேப்பரை இப்படி ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிருங்க. இப்போ நம்ம காமன் அளவு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு நெக் அளவு மாறும். அதனால் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் கிளாஸில் வர கிளாஸில் எப்படி அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி எந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ காமனான அளவு தான் சொல்கிறேன். போன டைம் உங்களுக்கு 2.5க்கு 6 இன்ச் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 2.5 இன்ச் அகலம். பாருங்கள், இந்த பக்கம்தான் அகலம். இப்போ நான் உங்களுக்கு 7 இன்ச்சில் நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். 7 இன்ச்சு நீளம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் அகலம், 7 இன்ச்சு நீளம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது 2.5 இன்ச்சு 6 இன்ச் நீளம். இன்றைக்கி 7 சொல்லியிருக்கேன். 7 இன்ச்சு நீளம். இது நான் உங்களுக்கு ஒரே அளவில் எதுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு 7 இன்ச் நான் எடுத்துருக்கிறேன். 2.5 இன்ச் அகலம், 7 இன்ச்சு இறக்கம். இப்போ இதில் பானைக்கு 3 மெத்தேடு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மெத்தேடு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பாவு வரும். இது ஃபஸ்ட்டு மெத்தேடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிஞ்சிருக்கும். இது செகண்ட் மெத்தேடு. இன்னொன்று நல்லாவே அகன்று வரும். இது தேர்டு ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பு இருக்குங்க பானைக்கில். இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த செகண்ட் ஸ்டெப்பு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து 2 இன்ச் நீங்கள் அளவு எடுத்துக்கணும். அதாவது மடிப்பு பக்கம் இருந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே கீழே மட்டும்தாங்க உங்களுக்கு பானைக்கு மெஷர்மெண்ட் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிராஸாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுத்த அளவில் இருந்து நம்ம இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்டு வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு பானைக்கு. இந்த ஸ்டைலில் தாங்க இந்த நெக் இன்றைக்கி நான் உங்களுக்கு வெட்டி தைச்சி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த டிசைன் போட்டாலும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதில் எந்த டிசைன் போட்டாலும் ஓகேங்க, நீங்கள் போடுங்க. அதே மாதிரி இது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேப்பர் கத்திரி ரொம்ப அகண்டு கட் பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு மட்டும் அகண்டுக்கோங்க, விரித்து வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி இந்த இடத்துல எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும்தாங்க கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே உங்களுக்கு கட் பண்ணல. நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே சேர்த்தி கட் பண்ணிவிட்டு இங்கே தானே கட் பண்ணுறோம், நீங்கள் சேர்த்தி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. நீங்கள் கிளாத்தில் போடும்போது இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் லைட்டாக விரிச்சிக்கோங்க அப்படின்னு. ரொம்ப அகண்டு விரித்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வரும். இதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா எந்த அளவுமே நான் உங்களுக்கு கட் பண்ணல. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணலினா தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா
இந்த ஷேப்பில் வரும். இங்கே ஓரளவுக்கு தான் வந்து கேப் இருந்து இங்கே ரொம்ப அதிகமான கேப் இருக்கும் எண்டுக்கு. இந்த டிசைன்ஸில் வந்து நிறையா வந்து நம்ம மாடல் வந்து நிறையா பண்ணலாம். பானைக்கில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நீங்கள் வந்து இது நார்மல் நெக் தான். பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். போக போக நம்ம பின்னால் வந்து இந்த பானைக்கு வச்சு எவ்வளோ டிசைன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நெக் வந்து நம்ம கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் 10 இன்ச்சு கேப்பு. 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு கிளாத் வந்து 2 எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த கிளாத்து இன்னொரு கிளாத்து 1 by 1 வச்சு இப்படி மடித்து நீங்கள் போடக்கூடாது, அது தப்பாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால இது தனித்தனியாகவே நீங்கள் வந்து மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்து மடிப்பு பக்கம் வந்து நம்ம ஃபிங்கரால் இப்படி வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மடிப்பு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 by 1 தான் வந்து இந்த கிளாத் இப்படி போட்டுக்கணும். 2 மடிப்பு கிளாத்தும் ஈவனாக தாங்க இருக்கணும், சரி சமமாக தான் இருக்கணும். ஏத்தியும் தாத்தியமாக வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து நமக்கு தப்பாக வரும். கீழே சைடில் அதிகமாக இருக்கிறத பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற பக்கம் மட்டும்தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இது வந்து இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு குண்டூசி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். குண்டூசி இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி குண்டூசி இல்லை, அதனால் வந்து எனக்கு இப்படியே வந்து நான் போட்டு பழகிட்டேன். நீங்கள் குண்டூசி இருக்கிறவங்க இங்கே ஒரு குண்டூசி குத்திக்கோங்க, இங்கே ஒரு பின் குத்திக்கோங்க, இங்கே கீழே ஒரு பின் குத்திக்கோங்க. அந்த மாதிரி குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை எடுத்திங்கன்னா கூட அது நவராது, ஸ்டிஃபாக நல்லா அந்த கிளாத்தில் வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அளவு வந்து மாறாது. இது நான் ஏற்கனவே நான் இதை போட்டு பழகிட்டேங்கிறதுனால நான் இப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கிளாத்தை வச்சுக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேப்பர்லேயே வந்து நம்ம வச்சு கிளாத்தில் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சும்மா லைட்டாக நம்ம டாட்டாக வச்சுட்டு போனாவே போதுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது வந்து இந்த மாதிரி இப்படி நம்ம பக்கம் பார்த்து திருப்பிக்கிட்டு அதே மாதிரி கிளாத்தில் வெட்டும் போதும் வந்து நீங்கள் அதிகம் வந்து கிளாத்தில் சேர்த்தி இங்கே வெட்டிடாதீங்க. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த அளவுக்கு வரைக்கும் தாங்க நாங்கள் வெட்டணும். நீங்கள் இந்த இடம் வரும்போது நல்லா பொறுமையாக மெதுவாக நிதானமாக வெட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். வேறு பாலிஸ்டர் கிளாத்து இந்த மாதிரி பூனை கிளாத்துலாம் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நம்ம 2 கிளாத்து தனித்தனியாக இப்படி கட் பண்ணிக்கிட்டோம். 1 by 1 நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்படி கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம வச்சுக்கணும். நான் வச்சுக்கிட்டேன். இதை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தான் வந்து நம்ம இதில் தையல் விட்டுக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து இந்த 2 கிளாத்துமே இப்படி ஈவனாக தான் இருக்கணும், ஏத்தியும் தாத்தியமாக இருக்கக்கூடாது. ரவுண்ட் நெக்குக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் 1/4 இன்ச்சு கேப்பில் தாங்க இதையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கும் போது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த எண்டு வந்து நீங்கள் இப்படி திருப்பலாம் கூடாது. இந்த எண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த எண்டுக்கு கீழே இந்த எண்டு இருக்குதுன்னா இதுக்கு கீழே வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டிச் வந்து கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்து ஊசியை உள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வீலால் வந்து நீங்கள் திருப்பி
நீங்கள் இந்த பக்கம் வந்து திருப்பணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டங்களா? இப்போ இதை வந்து பெடல் போட்டுக்கிட்டு இப்படி தான் நம்ம திருப்பணும். நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு வந்து வளைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இதில் வந்து வளைக்கக்கூடாது. அதே மாதிரி இதுலேயும் இந்த இடத்துக்கு இந்த இடம் கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு கொஞ்சம் நம்ம இங்கே சேர்ந்து வரும், இவ்வளோ தூரம் வரும். அப்போ இப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பானைக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அதே மாதிரி ஊசி வந்து பாருங்கள் உள்றா தான் இருக்கும். ஊசி உள்ற வச்சுட்டு பெடல் தூக்கிட்டு தான் நம்ம கிளாத்தை திருப்பணும். இப்படி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க திருப்பி அப்படின்னா உங்களுக்கு பானைக் வராது, தப்பாக தான் வரும், ரவுண்ட் நெக் மாதிரி தான் வரும். பானைக்கில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் தான் நமக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் இந்த தையலுமே வந்து நம்ம பாஸ் சேஃப்க்கு தாங்க இந்த ஸ்டிச்சுமே நம்ம விடணும். இங்கே இந்த நேராக ஸ்டிச் விட்டுட்டு இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் கீழே 1/4 இன்ச் இறக்கி நேராக ஸ்டிச் விட்டுட்டு ஊசி மிஷின் ஊசி வந்து கீழே வச்சுட்டு தான் நம்ம பெடலை தூக்கி கிளாத்தை நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டு திருப்பி இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த ஸ்டிச் விட்டுக்கிட்டு திருப்பி ஊசி உள்ள வச்சுட்டு பெடல் எடுத்துகிட்டு தாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி விடணும். இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரவுண்ட் நெக்குக்கு வேறு, இது வேறுங்க, நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுவுமே இந்த இடத்துல வந்து கிராஸாக தான் வந்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, போதும். இந்த நுனியில் கட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ இந்த 2 எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டும் இந்த எண்டுக்கும் வந்து இந்த தையலுக்கு ஒரு சும்மா 1 இன்ச் கேப்பில் தான் நீங்கள் வந்து விட்டுட்டு கட் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு கிராஸாக பாருங்கள், இந்த அளவு கேப் இருந்தால் போதுங்க. நான் இந்த மாதிரி கிராஸாக பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சுக்கும் கிளாத்துக்கும் இவ்வளோ தான் கேப் இருக்குது. இந்த அளவு கேப் இருந்தால் உங்களுக்கு போதும். இப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பானைக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெதுவாக லைட்டாக தான் கட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. நீங்கள் சேர்த்து தையலையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. மற்ற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கிராஸாக சும்மா கொஞ்சம் கட் பண்ணிங்கனாவே போதும். எப்பயுமே நீங்கள் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துலலாம் வந்து நான் எப்படி கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருப்பேன். இந்த டிஃப்ரெண்ட்டே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சிங்களா? நம்ம பானைக்கில் இந்த இடம் கட் பண்ணுறது தாங்க நமக்கு வந்து ஸ்பெஷாலிட்டியே. இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம மேல் கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ இந்த நெக்கை மடிச்சுக்கிட்டு நம்ம நெயிலால் வந்து நல்லா இப்படி நீங்கள் கீறி விட்டுக்கோங்க, ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு எந்த ஹேண்டில் வந்து வாட்டமாக இருக்குதோ நீங்கள் அந்த பக்கம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்களா? நீங்கள் லைட்டாக வெட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த சேஃப் வந்து கரெக்டாக வராது. உங்களுக்கு பானைக்கு சேஃப் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக வருது. நம்ம இந்த இடம் வந்து இங்கே பாருங்கள், வெட்டின இடம் வந்து இந்த இடம் தான் நல்லா இந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், இந்த இடம் இப்படி விரிவு வந்திருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சேஃப் கரெக்டாக வருது. இந்த இடம் இப்படி விரிவு வரல அப்படின்னா நீங்கள் சரியாக கட் பண்ணலாம், இந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ படிமான தையல் வந்து நான் உங்களுக்கு விடுறேன் பாருங்கள். படிமான தையலை நீங்கள் விடும் போது இந்த எண்டுக்கு வந்த வாட்டி இப்படி ஊசி உள்ற வச்சுக்கிட்டு இப்படி குதிரையை தூக்கிட்டு தான் நீங்கள் வந்து இப்படி கிளாத்தை திருப்பிக்கணும். ரெண்டு பக்கம் இருக்க எண்டுக்குமே நீங்கள் அப்படி தாங்க செய்யணும்.
நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தான் வரும், கண்டிப்பாக பான் நெக் வந்து உங்களுக்கு வராது. இப்போ இது வந்து உங்களுக்கு படிமான தையல், சிங்கிள் தையல். நீங்கள் நெக்கு ப்ளவுஸுக்கெலாம் வந்து சிங்கிள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, டபுள் தையலாக போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், அந்த நெக்கும் வந்து நல்லா படிஞ்சு வரும். அதில் இன்னொரு தையல் வந்து நான் விடுறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு கேப்பு 2 தையலுக்கும் கேப் இருந்தால் போதுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் அப்படியே படிஞ்சு நல்லா எப்படி இருக்குன்னு. இந்த இடம் வந்து கொஞ்சம் தான் அகலமாக வரும், கீழே மேலே ஷோல்டர் பக்கம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அகண்டு தெரியும். இப்போ இது தாங்க பான் நெக் ஸ்டிச் பண்ணுற மெத்தேட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த எண்டெல்லாம் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சேஃப் வரும். நீங்கள் ஊசியை வந்து மெயினாக இதில் வந்து இந்த நூல் தையல் வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணுறது, இந்த ஊசி இந்த முனையில் வச்சு நீங்கள் திருப்புறது கிளாத்தை, இது 2 தாங்க இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்கள் நல்லா கவனித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாடல் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன்.